2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சலசலப்புகளை உருவாக்கியுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. திமுக தரப்புல அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழு அமைக்காமல் ரகசிய முறையில பேச்சுவார்த்தை நடைபெறுவது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை குறைக்கும் நிலைப்பாட்டை திமுக தரப்புல எடுக்கப்பட்டிருப்பதா கூறப்படுவதால கூட்டணி கட்சிகளிடையே அதிருப்தி அதிகரித்துள்ளது. அது என்ன என்பதை ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில தற்பொழுது பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தமிழக அரசியல் களம் வேகமா மாறிக்கொண்டிருக்கு. திமுகவும் அதிமுகவும் தங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்தும் பணியில இறங்கி இருக்கக்கூடிய சூழல்ல எந்த அணியில் சேர வேண்டும் அப்படிங்கிற குழப்பத்துல தேமுதிக இன்னும் முடிவெடுக்காம இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுகவை விட்டு சென்றால் அதிக தொகுதிகள் கேட்கலாம், அதிமுக கூட்டணிக்கு சென்றால் ராஜ்யசபா சீட்டு உடன் பாஜகவிடம் மத்திய இணையமைச்சர் பதவி கேட்கலான்னு திட்டமே தேமுதிகவிற்கு உள்ளதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி பேச்சிருந்த நிலையில திமுக கூட்டணியில புதிய சிக்கல் உருவாகி உள்ளதா சொல்லப்படுது. வழக்கமா தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் முன்பே கூட்டணி கட்சிகளுடன் அதிகாரப்பூர்வமாக பேச தனிக்குழு அமைப்பது அரசியல் நடைமுறையாக இருந்து வந்துச்சு. ஆனா இப்ப அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்பது கூட்டணி வட்டாரங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. தேர்தல்ல அதிக தொகுதிகள்ல திமுகவே போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல மு.க. ஸ்டாலின் உறுதியா இருப்பதா சொல்லப்படுது. ஸ்டாலின் தேர்தல் திட்டம் இதன் காரணமா கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை வழங்க முடியாது அப்படிங்கிற தகவல் பரவிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சுன்னா அதன் விவரங்கள் வெளியாகி தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக கருதி முதல்ல ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன்படி மூத்த அமைச்சர்கள் வாயிலாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனிப்பட்ட முறையில ஆலோசனைகளும் ஒருபுறம் நடந்து வருவதாக சொல்லப்படுது. காங்கிரஸ் திமுக உறவு கூட்டணி இறுதி நிலையை எட்டாததால காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையும் இன்னும் தொடங்கப்படவில்லைன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் சில சிறிய கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்து ஆரம்ப கட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி மட்டும் இல்லாம கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இந்த கட்சிகள் தலா 2 தொகுதிகள் வழங்கப்படலான்னு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் வேல்முருகன் மட்டும் இல்லாம கருணாஸ் இவங்க 2 பேருக்கும் தலா 1 தொகுதி வழங்கப்படும்னு சொல்லப்படுது. ரகசிய பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட தொகுதிகள் குறித்து மாற்றங்கள் கோரப்பட்டுள்ளனர் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு பிறகே இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கு. கடந்த தேர்தலில் பெற்ற தொகுதிகளை விட குறைவாக வழங்கப்படும்னு கூறப்பட்டதால அவர்கள் அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி குறைவாக இருந்தது அப்படிங்கிற காரணத்தை கொண்டு இடங்கள் குறைக்கப்படுவதா அமைச்சர்கள் விளக்கமளித்ததா சொல்லப்படுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனான பேச்சுவார்த்தையிலையும் முடிவு எட்டப்படாம இருக்கு. திமுக சின்னத்துல போட்டியிட்டா கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படும்னு, இல்லைனா குறைவான இடங்கள் மட்டுமே வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டதா கூறப்படுது. இதற்கு மதிமுக தரப்புல ஒப்புதல் கிடைக்காததால பேச்சுவார்த்தை தொடர்ந்து ஒருபுறம் நடந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்க்கும் நிலையில அதற்கு குறைவான இடங்கள் மட்டுமே வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. கூட்டணி அதிருப்தி, இதனால் அக்கட்சியிலும் அதிருப்தி நிலவி வருவதா அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை சமாளிக்க நேரடி ஆலோசனைகள் நடத்தப்படலான்னு தகவல் வெளியாகி இருக்கு. அனைத்து கட்சிகளுடனும் தனித்தனியா பேசி கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு ஒருபுறம். அதனை அடுத்து அனைத்து பேச்சுவார்த்தைகளும் சுமூகமா முடிவடைந்த பின்னரே அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும்னு சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.